எல்லாம் ஏற்காடு வாங்க. ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ரெண்டு தலை இருக்கிற ஒரு குட்டி பாம்பு இந்த இடத்துல. இது என்னக்கா? காபி பழம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக போன ஏற்காடு சுற்றுலாத்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்காட்டில் நாங்கள் சுற்றி பார்த்த எல்லா இடங்களையுமே வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோங்க. நிறைய இடங்களை நாங்களே மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் முதல் தடவையாக நாங்களும் ஏற்காடுக்கு போனது. ஃபஸ்ட் டைம் ஏற்காடுக்கு போகிறவங்களுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சா எல்லாமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்னையிலேருந்து தாங்க போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து ஏற்காடு பார்த்திங்கன்னா 340 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சேலம் வழியாக தான் நம்ம ஏற்காடுக்கு போயிட்டுருக்கோம். சேலம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆத்தூர் வரும். ஆத்தூருக்கும் வாழப்பாடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான முருகன் கோவிலுங்க. உலகத்திலேயே உயரமான முருகன்னா அது இங்கே தான். மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகனை விட இங்கே இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் தான் உயரம் அதிகம்ங்க. 145 அடி உயரம். இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவிலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அந்த முத்துமலை முருகன் கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆத்தூர் வாழைப்பாடியை தாண்டினதும் காரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரைட் எடுக்கிறோம். அங்கேருந்து தான் ஏற்காடு மலைக்கு மேலே நாங்கள் ஏற ஆரம்பிக்க போகிறோம். அதாவது சேலம் உள்ளே போகலை, அதற்கு முன்னாடியே வந்து ரைட் எடுத்து மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். அங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸ்ரீ மந்த்ரா ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு ரூம் கிடைக்காது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் போயிருந்தோம். 2025 டிசம்பர் 31 காலையில் ஒரு 11 மணிக்கு நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பினோங்க ஏற்காடுக்கு. இப்போ நாங்கள் ஏற்காடு மலையில் தாங்க ஏறிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 நாள் பிளான் பண்ணியிருந்தோம் நியூ இயருக்கு. 31, 1, 2 2 நைட்ஸ் 3 டேஸ் கவரேஜ். டெம்போ ட்ராவல் எடுத்திருந்தோம். பர் டேக்கு வந்து 300 கிலோமீட்டர் கவரேஜ். பர் கிலோமீட்டர் வந்து 21 நான் ஏசி, 22 வித் ஏசி. பேட்டா பார்த்திங்கன்னா 600 ரூபா.
மொத்தம் 3 நாள் கவரேஜ் போட்டு போயிட்டு வந்தோம். டோட்டலாக நாங்கள் பே பண்ணது பார்த்திங்கன்னா 25,000 இன்க்ளூடிங் டோல் பேட்டா எல்லாம் சேர்த்து. ஒரு வழியாக ஏற்காடுக்கு வந்தாச்சு, நம்ம தங்க வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. இதுதான் மந்த்ரா ரெசிடென்சி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. இதுதான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்த இடம், ஸ்ரீ மந்த்ரா ரெசிடென்சி. இந்த கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் சேல் பண்ணக்கூடிய அந்த ஒரு கார்டன் இருக்குங்க. இதுதான் நாங்கள் வந்த வேனும். ஒரு 14 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணலாம் இதில். ஸ்ரீ மந்த்ரா ரெசிடென்சி இதுதான் நாங்கள் தங்க போகிற இடம். இந்த ரூம் எல்லாம் அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சிங்கிள் பெட்ரூம் ஒன்றும் டபுள் பெட்ரூமும் ஒன்றும் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ரூம் தான். நான் வந்து ரூமை காலி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் அலங்கோலமாக தான் இருக்கும். எங்களுக்கு பெட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிருந்தோம். கீழே போட்டு படுத்துக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பெட்ரூமா? இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் பாத்ரூம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் அந்த பாத்ரூமை விட பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குங்க. ஹீட்டர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எப்போ வேணாலும் சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டபுள் பெட்ரூமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6,000 பே பண்ணணுங்க. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா ஹாலு. இந்த இடத்துல டிவி இருக்கும். அடுத்ததாக குடிக்கிறதுக்கு கேன் வாட்டரும் இருக்குது. அடுத்ததாக சுடு தண்ணி வச்சு குடிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இங்கே கெட்டில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு கெட்டில் கேட்டு வாங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு 14 மெம்பர்ஸ் போனதுனால எங்களுக்கு இந்த டபுள் பெட்ரூம் மட்டும் பத்தாதுன்றதுனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் புக் பண்ணியிருந்தோங்க. டோட்டலாக சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ரெண்டுமே சேர்ந்து 3 டேஸ்க்கு, அதாவது 2 நைட்ஸு 3 டேஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணது 20,000. நாங்கள் ரூமில் இருந்து நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். ஜங்ஷனில் ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிட போன டைமிங்கே பார்த்திங்கன்னா 9 o'clock தான். அந்த டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எதுவுமே டிஃபன் கிடைக்கல. கிடைச்சதெல்லாம் வெறும் பரோட்டா மட்டும்தான். டேஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகேங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் தூங்க போகலை. கேம்ப் ஃபயர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தேடி தான் போயிட்டுருக்கேன். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸு கார்டனோட நல்லா இருக்குது. கேம்ப் ஃபயருன்னு சொன்னாங்க. ஆனால் மொட்டை மாடிக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மொட்டை மாடியில் தான் கேம்ப் ஃபயரே போட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, என்ஜாய் பண்ணுவோம். இந்த கேம்ப் ஃபயர் மட்டும்தாங்க போட்டு தருவாங்க. ஸ்பீக்கர்லாம் கிடையாது. உங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையோடு ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்துடுங்க.
ஆனால் எனக்கு இந்த கேம்ப் ஃபயரை விட பக்கத்து வீட்டு கேம்ப் ஃபயர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்டனில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒன் டே மட்டும் கேம்ப் ஃபயர் அவங்களா போட்டு தருவாங்க. அடுத்த நாள் நம்ம ஸ்டே பண்ணும்பொழுது நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குங்க. பணத்தை சம்பாதிச்சு பேங்க்கில் சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுக்கு கடைசியில் எந்த ஒரு மெமரிஸும் இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சம்பாதிக்கும் போது நம்மளோட கை கால் நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி இடங்களுக்கு எப்பயாச்சும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. லாஸ்ட் மினிட் எந்த சாங் சொல்லுங்க? அலுமா டோலுமா அலுமா டோலுமா இதாலடி மாலுமா தேசி கலி தின் கி உட்டா இப்போ ஆட்டமா அப்படியே ஆட்டம் பெருமாக்கோ Happy New Year. Happy New Year. நியூ இயர்லாம் இது வரைக்கும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏற்காட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மெமரிஸை மறக்கவே முடியாது. அப்படியே ரூமுக்கு வந்து ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோம். Happy New Year. Happy New Year.
எல்லாம் ஏற்காடு வாங்க. ஏற்காடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, ரோஸ் கார்டன், சில்ட்ரன் சீட்டுன்னு இருக்குது. அது டைம் போட்டிங் இருக்குது உங்களுக்கு. அண்ணா பூங்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. சேர்வன் டெம்பிள் இருக்குது, கரடியூர் வியூ பாயிண்ட் இருக்குது, மகாமேரி டெம்பிள் இருக்குது உங்களுக்கு. ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று கிளியூர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று நல்லூர் ஃபால்ஸ்ன்றது. கிளியூர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டவுனில் போகணும் உங்களுக்கு. நல்லூர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து 28 கிலோமீட்டர் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வில்லேஜில் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 67 வில்லேஜ் இருக்குது. அந்த 67 வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு டவுனை தவிர மீதி 66 வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள் இருக்காங்க உங்களுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அது அப்படின்னா ஆஃப் ரோடு இருக்குது நம்மக்கிட்ட. ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான ஏரியா, யாரும் போகாத ஏரியா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் மிளகு. அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலா, ஆரஞ்சு, பேரிக்காய், கொய்யா, சீத்தா, பெலா, அத்திப்பழம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கூப்பிட்டு போய் எங்கள் மரம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு லைவாக நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க காஃபி பிளானுக்கு போகலாம். உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிக்கிறோம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துட்டோங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போகிறதுக்காகவும் மார்னிங் 5 மணிக்கே எழுந்தாச்சு. 8 மெம்பர்ஸ் மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜீப் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி 10 பேர் போயிட்டோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 3000. இதில் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போகலாம். எங்களுக்கு கிடைச்ச டிரைவர் பேர் பார்த்திங்கன்னா வைரம். உண்மையிலே அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே வைரம் மாதிரி எல்லா இடத்தையும் அழகாக சுற்றி காமிச்சாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப தங்கமாக பேசிகிட்டே வந்தாங்க. இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போகிற இந்த அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மஞ்சக்குட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரூமில் இருந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பனி அதிகமாக இருந்ததுனால சன்ரைஸ் இந்த இடத்துல வருமா அதாவது வரும், எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறது சரியாக தெரியல. 6 o'clock வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராது. இப்படி தாங்க வருமா வராதான்னு தெரியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோமே, இது ஆனால் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஆனால் எந்த டைமுக்கு வரும் அப்படிங்கிறது சரியாக தெரியல. பனி அதிகமாக இருக்கிறதுனால லேட்டாக கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல.
அந்த இடத்துல ஒரு டீ ஷாப் இருந்ததுங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த கடையோட பேக் சைடு போயிருந்தேன் நான். அந்த இடத்துல தான் இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. அங்கே கூட வீடெல்லாம் ஏதோ இருக்குங்க. ஆனால் பனியில் இதில் சரியாக தெரியல. சிக்ஸ் 30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. சன்ரைஸ் வரா மாதிரியே தெரியல. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்க்குறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 2 நாள்லாம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days ஆச்சும் இங்கே இருந்தோன்னா தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். தேக்கு மரத்துக்கு அடுத்த குவாலிட்டி மரம் இதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இதை சவுக்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே ஹைட்டாக இருக்க மரம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து இந்த ஜன்னல் ப்ளேவுட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சன்ரைஸ் பார்க்கல. ஆனால் நாங்கள் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போகிறதுக்காக போயிட்டுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனதும் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்த்துட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடமும். உங்களுக்கும் சன்ரைஸ் தெரியுதான்னு பாருங்கள்.
காஃபி செடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஃபி கொட்டை. பெரிக்க கூடாதான். காஃபி. ஆமா. இது என்னக்கா? காஃபி பழம். இது எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை காய்க்கும்? இது வருஷத்துல விட்டாப்பா. வருஷத்துல ஒரு டைம் தான் காய்க்குமா? விட்டாப்ப தான் வரும். இப்போ எடுத்து விட்டோம்னா பூ பூக்கும் செடி. பூ பூத்தா அப்புறமா பிஞ்சு இறங்கி அப்புறமா தூரமா எடு கீர்த்தி. குறைஞ்சது 6 மாதம் ஆகுங்களா பூ பூத்து வர்றதுக்கு? ஆகும். இது கீழே கொட்டாதுங்களா? அப்படியே தான் இருக்குமா? கொட்டாத மழை பெஞ்சுன்னா கொட்டிடுமா? அப்புறம் பொறுப்புன்னு கீழே மழை பெஞ்சுன்னா கொட்டிடும். கொஞ்ச நேரம் காணுங்க கொஞ்சம். ரெண்டே ரெண்டு கொடுங்க அவருக்கு. இதில் போகும் சும்மா. சும்மா பார்க்க காஃபியா ஒரே நேரம் தான் இல்லை, 2 நாளைக்கு வருமா? பருப்பு வரும். முதல் குவாலிட்டி. முதல் குவாலிட்டி. அந்த காஃபி பழத்துக்குள்ள இருந்து உடைச்சி எடுத்திருக்கோம் பாருங்க. இதுதான் காஃபி கொட்டை. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது கமலா ஆரஞ்சு. கீழே வந்து எல்லா இடத்துலையும் இறங்கிடாதீங்க, காட்டெருமை வரும், பைசன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டயரை கழட்டி வச்சுட்டு நாங்கள் ஒரு மாதிரி ஃபுல்லாக பார்த்து ஒரு 10 நாள் தான் லீவு உங்களுக்கு. அது 10 நாளாக ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் லீவு. சில விஷயம் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை தான் கூப்பிடுவாங்க. இந்த பொங்கல், தீபாவளி இதுக்கு மட்டும் தான் லீவு. மற்ற கவர்மெண்ட் லீவ்லாம் கிடையாது. அது எனி வேலை செய்யுது. இவங்களாம் லீவு போட்டது தான்.
தைலம் ஸ்மெல், தைல மரமா? அது வந்து தைலத்தில் மட்டும் பார்த்தா 128 வெரைட்டி தைலம் யூக்கலிப்டஸ். யூக்கலிப்டஸ். இது எல்லாமே தைல மரம் தாங்க. ஒன்று ஒரு ஸ்மெல் வருது.
20 வகை இருக்காண்ணா. எத்தனை சொன்னீங்க? 120ஆ? கசக்கி பார்க்கலாம். ஒன்று மட்டும் எடு. நான் 4:30 மணி நேரம் ட்ரிப் எடுக்கிறதோ சரி, அதுக்கப்புறம் நான் ட்ரிப் எடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே நெட்வொர்க் கிடைக்காது. நைட்டில் கீழே ஏதோ ஒரு கமெண்ட் ஆச்சுன்னா கஷ்டம். நான் நைட்டில் சவாரி ஓடிட்டு இதெல்லாம் டயரே தனியாக கழண்டு போயிடும் போல இருக்குங்க. இதை பாருங்களேன்.
ஹாய் गाइस நம்ம இன்னைக்கு எங்க வந்துறோம்னா ஏர்காடு ஹாய் गाइस நம்ம இப்ப எங்க வந்துறோம்னா பாட்டி கூட ஏர்காடு அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க, ஆனால் பனியில் அவ்வளோவா தெரியல. மணிப்பாறை, அதாவது அந்த கல்லில் தட்டினா பெல் அடிக்கிற சத்தம் கேட்குங்க. பாறைக்காடு அப்படின்னு அவ்வளோதான் பாறைக்காடு. லோக்கல் ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியே தெரியும் உங்களுக்கு. வியூ பாயிண்டாக டூரிஸ்ட் கூப்பிட்டு வராங்களா கூப்பிட்டு வர மாட்டாங்க? இது வந்து நாங்கள் ஆஃப் ரோடு வந்தால் மட்டும் தான் வருவாங்க, மற்ற நேரத்தில் யாரும் வர மாட்டாங்க. மகாக்கா அவங்க ரெண்டு பேரும் வர்றா கவின் இதில் சவுண்ட் வரல.
கருங்கல் இருந்தா தட்டமும் நல்லா காசு திருப்பி அப்படியே சாப்பிட்டா திருப்பி வரும். இரும்பு இரும்பு இது இரும்பு ஒரிஜினல் இரும்பு இது கல்லு இதான் இது இரும்பு. இது பாறையில இருக்கிறதானா? இது நார்மல் இந்த ஓல்டாய் கட் பண்ணதா? இல்ல இது வந்து இப்ப இந்த பில்லு இருக்க நம்ம காம்பவுண்ட் கட்டணும் காம்பவுண்ட் வேஸ்ட் இரும்பு இரும்பு இது இரும்பு ஒரிஜினல் பாப்பா இது ஒரிஜினல் இது கல்லு தான் வந்து உங்களுக்கு வந்து இரும்பு 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 எப்படி அந்த காங்கிரீட் போட்டு அப்படியே வச்சு இது பண்ணா இது பில்லர் கட்டி அப்படியே போட்டுட்டாங்க இந்த பக்கம் இது எப்படி உட்காந்து கிளிக்கிறதே தெரியாது கண்ணாடியோட மோசமா எங்க இந்த கத்தனா சவுண்ட் கேட்கும் எங்கடா போற கத்து எங்கனா சித்தி இதெல்லாம் பார்க்க முடியாது இரும்பு பாறை கிழிச்சிரும் சவா செக் பண்ணுங்க அத பாத்துக்கலாம் கீச்சா பாத்துக்கலாம் அவர் கூட இல்ல மேக்னெட்ல விட்டு அதை காட்டுங்க. என்னத்தை காட்டுறீங்க? ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சு பாருங்க. மண்ணில் தானே வருத்துமா? எல்லாமே மண்ணில் தானே பாத்தீங்களா? இரும்பு எல்லாம் கூட மண்ணில் தானே வெட்டி எடுக்கிறாங்க. பாறை வெட்டி எடுக்க சொல்கிறாங்க. இரும்பு அலுமினியம் தங்கம் வெட்டி எடுக்கிறாங்களா அது மாரி அலுமினியம் எல்லாமே தான் எல்லாமே பூமியில் தான் கிடைக்குது. மூணு பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா மூணு பாருங்க என்னது? நல்லா லெமன் ஸ்மெல் லெமன் கிராஸ் இந்த டீல போட்டு சூப்பரா இருக்கு. எலுமிச்சம்பழம் வாசனை வருது பாரு. எலுமிச்சம்பழம் வாசனை வருது பாரு. அதான் என்னது என்ன அது இலை புல்லு அதுவும் பில்லு இதுதானே? காட்டு அந்த இலையை காட்டுங்க. இந்த இலை லெமன் ஸ்மெல் வருது சூப்பரா. எது எது குறிஞ்சி பூ? பூச்செடி ஐயோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். ஒரு வாட்டி பூக்குமோ லெமன் வாசனை வருது. அதுதான் வந்து பாரு. நீ சொல்லு என்ன ஸ்மெல் வருது? லெமன் ஸ்மெல் ஆமா ஆமா வருதா? இது மோந்து பார்த்துட்டு இது என்ன ஸ்மெல் வருதுன்னு சொல்லுங்க. லெமன் ஸ்மெல் பாரு இந்த பிரியாணிக்குலாம் போடுவாங்க கல்பாசி இந்த எங்க இருக்கு வெள்ளை வெள்ளையா இலை மாதிரி வரும் பிரியாணிக்கு போடுறதுக்கு இதுல இருப்பாங்களாம். எங்க எலுமிச்சை மாதிரி இருக்கு எங்க இருக்கு தோ எடுங்க சித்தி நான் சொல்றேன் ஆமா அந்த பார் கடல் பாசியா? அந்த பிரியாணிக்கு போறல ஒரு மாதிரி பிரியாணி இலைன்னுவாங்க. அதுவா இது? ஒரு கல்லுல அதுல இருந்தது மேல இது காமி கல்பாசி அட ஆமாங்க பிரியாணி இலையோ என்னவோ சொல்லுவாங்க இது. கல்பாசி 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 இது என்னது? பிரியாணிக்கு போடுவோம் இல்ல ஒரு இலை மாதிரி எல்லாமே இந்த கல்லுல இருந்து தான் மண்ணுல இருந்து தான் கிடைக்குது. பிரியாணியில போடுறதா இது?
இது வேற மாதிரி சவுண்ட் இருக்கு. அதுல தட்டுனா சவுண்ட் வரும், இதுல தட்டுனா பணம் வரும். இந்த சவுண்ட் வேற. இந்த இடத்துல நம்ம கத்தினா எக்கோ சவுண்டு அப்படியே ஆப்போசிட்டில் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடி அடி சித்தப்பா நீங்க அடிங்க. அது பார். அடுத்து அடி. இரு சாண்டா. அடி. நல்லா கேக்குது. அத்தை காசும் பணமும் நிறைய வேணும். இல்ல ஒன்னொன்றுல ஒரு ஒரு சவுண்ட் டிஃபரெண்டா வருது. நல்லா இருக்கு. அது அடியில் பூ. சூப்பராக இருக்கு அந்த பூ. அதே இந்த பட்டன் ரோஸ் மாதிரி. அதான்டா. நீங்களும் ஏற்காடுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு. குறிஞ்சி செடி ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் இதோட முடியுதுங்க. இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.